Alright, welcome back. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும் பிகாஸ் தேர் இஸ் நத்திங் மச் டு எக்ஸ்பிளைன். இப்போ நான் போன வீடியோலேயே உங்களுக்கு அரேஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன், வெக்டர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்பேன். ஐ மீன் போன வீடியோனா போன சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் சொல்கிறேன். நான் திரும்ப திரும்ப எந்த ஒரு விஷயத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன்னா, அரேஸும் வெக்டர்ஸும் சிமிலர் டைப்ஸால தான் கலெக்ஷன் ஹோல்டு பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னா அந்த ஸ்டாக்கில் இருக்கிற மெமரி அட்ரஸஸ் ஒன் பை ஒன்னா அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பாக இருந்தால் மட்டும்தான் அதனால் அதனோட சைஸை வந்து கணிக்க முடியும். ஒரு இன்டீஜர்னா 4 பைட்ஸ்னா அந்த 4 பைட்ஸே இருந்துட்டு வந்தால் தான் எனக்கு எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு கன்சைஸாக தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டுங்களா? ஆனால் டூப்பிள், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டூப்பிள், அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. டூப்பிள் இஸ் ஜஸ்ட் த சேம் வே ஹவு அரேஸ் ஒர்க். ஆனால் சின்ன வித்தியாசம் என்னன்னா, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை நீங்கள் உள்ளே அடக்கிக்கலாம். எப்போ இது யூஸ் ஆகும் அப்படின்னா, லைக் லெட்ஸ் சே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் டேட்டாவை காலம் வைஸாக நீங்கள் வந்து பிரிக்காமல் ரோ வைஸாக பிரிக்கிறீங்கிறப்போ இது யூஸ் ஆகும். என்ன சொல்கிறேன்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு டேபிளில் நீங்கள் காலம்ஸ் இங்கே எழுதுவீங்க. சின்ன வயசில் எல்லோரும் நீங்கள் இது விளாண்டுருப்பீங்களான்னு தெரியல, நேம் பிளேஸ் அனிமல் திங் அப்படின்னு. ஒரு நேமை சொல்லணும், ஒரு பிளேஸை சொல்லணும், ஒரு அனிமலை சொல்லணும், ஒரு திங்கை சொல்லணும். அந்த மாதிரி ஒரு லெட்டரில் ஆரம்பித்து அதனோட நேமை சொல்லணும், பிளேஸை சொல்லணும், திங்கை சொல்லணும், அனிமலை சொல்லணும். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக ஒரு சின்ன ட்விஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அந்த நேம் சொல்லணும், ரைட்டுங்களா? அந்த நேமில் இருக்கிற எத்தனை கேரக்டர்ஸோட லென்த் இருக்குதுன்னு சொல்லணும். அந்த கேரக்டர் வந்து இருக்கா இல்லையா, இந்த உலகத்தில் இருக்கா இல்லையா, ஃபிசிக்கலாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லணும். ஸோ இஸ் எக்ஸிஸ்டன்ட்டு நீங்கள் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஃபாலோயிங் தட், லைக் லெட்ஸே எப்படி சொல்லலாம், அது ஒரு எக்ஸாமினேஷன் எழுதுது, இல்லைன்னா அது வந்து ஒரு பேப்பர் எழுதுதுன்னா அது எவ்வளோ மார்க் வாங்குச்சு. கம்ப்ளீட்லி இட்ஸ் ஃபிக்ஷனல், பட் யூ கெட் த பாயிண்ட். ஒரு டேபிளில் இருக்கிற காலம்ஸை நீங்கள் வந்து ஒரு டேட்டாவாக நீங்கள் பிரிக்கிறதுக்கு இந்த டூப்பிள் ஹெல்ப் பண்ணும். இப்போது லெட்ஸ் சே என்னோட பேர் சந்தீப்பா, இங்கே நான் SUN எழுதுறேன். சந்தீப்பில் எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது? SUNDEEP 7 கேரக்டர்ஸ் இருக்குங்களா? இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். ஆப்வியஸ்லி நான் எக்ஸிஸ்டன்ட் தான், நாட் அன் AI. ஸோ ட்ரூ நீங்கள் வருமா? அதுக்கப்புறம் நான் மார்க்ஸ் சம்திங் லைக் என்ன 70% வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து ஃப்ளோட்டில் எழுதலாம். ஸோ 0.7 எழுதலாம். நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, யூ கேன் ஹேவ் தீஸ் டைப்ஸ் இன் அ சிங்கிள் டூப்பிள். அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைப் என்ன ஆகுது? இட்ஸ் அ ஸ்ட்ரிங்கா? இட் டிபெண்ட்ஸுங்க. நீங்கள் வந்து இதர் ஸ்ட்ரிங் லிட்டரலாக யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஹீப்பில் அலோகேட் பண்ண ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணலாம். ஃபாலோட் தட் ஒரு இன்டீஜர், இங்கே I32 வச்சுப்போம், இல்லைனா U8, வாட் எவர் யூ வாண்ட். ஃபாலோட் பை ஒரு பூலியனு, ஏன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்கிறது ஒரு பூலியனுங்களா. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ஒரு ஃப்ளோட்டு, நான் இங்கே F32 நீங்கள் வச்சுக்கிறேன். இதுதான் ஒரு டூப்பிள். சரிங்களா? உங்கள் மெமரியில் அது எப்படி அலோகேட் ஆகும்னா, நீங்கள் இந்த டைப்பை மென்ஷன் பண்ணிட்டாலே இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டூப்பிள் வேல்யூஸும் அது எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்ட்ரிங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணும், செகண்ட் வேல்யூ ஒரு 4 பைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்டீஜராக யூஸ் பண்ணும், தேர்ட் வேல்யூ ஒரு 1 பைட் இருக்கிற பூலியனாக யூஸ் பண்ணும், அண்ட் சேம் 4 பைட்ஸ் இருக்கிற ஃப்ளோட்டிங் பாயிண்டாக யூஸ் பண்ணும். அப்போ மெமரியில் எப்படி போய் உட்காரும்னா, ஸ்ட்ரிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம், அதுக்கு வெறும் 24 பைட்ஸ் தான் தேவை. ஒரு ஃபர்ஸ்ட் 8 பைட்ஸ் வந்து பாயிண்டர், செகண்ட் 8 பைட்ஸ் வந்து லென்த்து, தேர்ட் 8 பைட்ஸ் வந்து கெப்பாசிட்டி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சிடும் இது 24 பைட்ஸ்ன்னு. இது வந்து 4 பைட்ஸ், இது 1 பைட், இது 4 பைட்ஸ். ஸோ 24 + 4 28, 29, 33. அப்போ ஒரு டூப்பிள் பேரில் வந்து உங்களுக்கு 33 பைட்ஸ் தான் எடுக்கும்னு சொல்லிட்டு ஸ்டாக் அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணிடும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஏன் வந்து டூப்பிளில் வந்து நம்மளால வேரியஸ் டைப்ஸை உள்ள இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படின்னு. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு டைப்பை டிஃபைன் பண்ணிடுறதுனால ஸ்டாக்ல இந்த செட்டாக தான் போய் உட்காரும். இது ஒரு பெரிய டைப்பாக தான் எடுத்துக்கோ, ஒரு கஸ்டம் டைப்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் நாட் த சேம் அஸ் ஸ்ட்ரக்ஸ், நம்ம அதை அடுத்த சாப்டரில் பார்ப்போம். பட் உங்களுக்கு டக்குன்னு ஒரு அரேஞ்ச்மெண்ட் வேணும், ஒரு ரிட்டர்ன் பண்ணுற அரேஞ்ச்மெண்ட் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டூப்பிள்ஸை யூஸ் பண்ணலாம். ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன் பாருங்களேன். ரஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து, இப்போ நான் எதுக்கு இந்த ரெக்டாங்கிள் வரைச்சேன்னு தெரியல, இருங்க நான் அதை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிக்கிறேன். கிவ் மீ a second. ரஸ்ட்டில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து பை டிஃபால்ட் இட் ரிட்டர்ன்ஸ் அ யூனிட் டுப்பிள். இப்போ வந்து நான் ஃபங்க்ஷன் எழுதுறேன், சம்திங் லைக் ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி நான் இங்கே வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பை மென்ஷன் பண்ணலைன்னா பை டிஃபால்ட் இட் வில் ரிட்டர்ன் திஸ் திங். நான் ரஜினி சர்மா திஸ் திங் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். இட்ஸ் கால்ட் அ யூனிட் டூப்பிள். எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலன்னா, நீங்கள் C++லலாம் அதை வாய்டுன்னு படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருந்ததுன்னா ஓகே. பட்
அது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது இல்லைங்கிறது தான் இங்க வந்து இப்படியா ரெப்ரசன்ட் பண்ணுது. நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ணல. நான் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாம பை டிஃபால்ட் எனக்கு இதுதான் திரும்ப வரப்போகுது அப்படின்னு. சரி, நம்ம இதுல பார்த்துட்டோம். நம்ம கோட்ல போய் சாப்பிடுவோமா? நம்ம கோட்ல போய் பார்க்கலாம். இன்னும் எனக்கு ரொம்ப இதாகுது அப்படின்னு. எஸ், இப்போ சும்மா ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாங்களா? இப்போ பப் ஃபங்க்ஷன் ஜெனரேட் டூபிள் அப்படின்னு கொடுத்து, ஆக்சுவலாக என்ன வேர்ட் ஃபங்க்ஷன்ஸே வேணாம், நம்ம ஜஸ்ட் ஒரு நார்மல் வேரியபிளே சொல்கிறேன். லெட் சந்தீப் டூபிள். இது தாங்க சின்டாக்ஸு, சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நான் ஃபர்ஸ்ட்டு வெறும் எம்டி பேரந்தசிஸ் யூஸ் பண்ண உடனே இட் வில் பி ஷோயிங் லைக் அ நார்மல் யூனிட் டூபிள். இந்த மாதிரி எம்டியாக இருந்ததுன்னா இதுக்கு பேர் யூனிட் டூபிள், சரிங்களா? இப்போ நான் இதுக்குள்ள I'll create some values. நான் அந்த வரைபடத்தில் காமிச்ச மாதிரி string dot from தீப்சரன் ராம்குமார் followed by நான் வேற என்ன சொன்னேன் நெக்ஸ்ட் எனக்கே மறந்துருச்சு. போய் பார்க்குறேன். லென்த், எஸ் லென்த். இப்போ லென்த்தில் வந்து இப்போ எனக்கு ஃபுல்லாக கவுண்ட் பண்ண தரல. ஸோ லெட் மீ ஜஸ்ட் புட் ரேண்டம் வேல்யூ ஹியர் 20 and then followed by is aliveன்னு சொல்லியிருந்தேன். இதாவது அலைவ்ங்கிறத விட இஸ் எக்ஸிஸ்டன்டான்னு சொல்லியிருந்தேன். ஸோ லெட் மீ புட் it as a true here and then followed by marks or percentage or whatever 70% வச்சுக்கிறேன். ஸோ 0.70 வச்சுக்கிறேன், சரிங்களா? இப்போ இதுதான் உங்களோட டூப்பிள். இப்போ நீங்க எனக்கு பர்டிகுலர் வேல்யூ இதுல இருந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நம்ம அரேஸ்ல என்ன பண்ணோம், இதே நம்ம வந்து ஒரு அரேல வச்சிருந்தோம்னா we use the square braces இல்லைங்களா? ஸ்கொயர் braces யூஸ் பண்ணி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐ எம் அஸ்யூமிங் திஸ் ஆஸ் an array but it won't work. But just assuming this as an array or a vector, you can use your square brackets and then followed by the index you want to access. 0 இண்டெக்ஸ்ல இருந்தானே ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 இல்லைனா 1 இல்லைனா 2 அதுதானே பண்ணுவோம். அதே லாஜிக் தாங்க, பட் அதுக்கு பதிலாக நம்ம இங்கே டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். டாட் ஆப்ரேட்டர் மூலியமா நம்மளால வந்து எந்த வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ 0 for 0, 1 for 1, 2 for 2, 3 for 3. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணணும்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். print line printing my name அப்படின்னு கொடுத்து இங்க சந்தீப் டூபிள் டாட் 0, சரிங்களா? நான் அதை ரன் கொடுக்குறேன். இதுக்கு ஒரு எம்டி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணேன்னு நீங்க கேட்கலாம். பழக்கம் ஆயிடுச்சுங்க, மன்னிக்கவும். பட் யா, பிரிண்டிங் மை நேம் சந்தீப் ராம்குமார். இப்போ இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இப்போ நான் திரும்பியும் இதனோட வேல்யூவை ஆக்சஸ் பண்ண முடியுமாங்கிறத பார்ப்போம். இந்த சந்தீப் டூபிள் டாட் 0வை நான் திரும்பியும் ஒரு வேல்யூவா என்னால் வைக்க முடியுமா அப்படின்னு. ஸோ லெட் மை நேம் இஸ் ஈக்குவல் டு சந்தீப் டூபிள் டாட் 0, அதுக்கப்புறம் பிரிண்ட் லைன் பிரிண்டிங் அகைன். இது ஏன் நான் காட்டுறேன்னு சொல்கிறேன், இது வந்து மூவ் சிமெண்டிக்ஸா இல்லை காப்பி சிமெண்டிக்ஸா நீங்கள் பார்ப்பீங்க. சந்தீப் டூபிள் டாட் 0 உடனே என்ன சொல்லுதுன்னு பாருங்க, borrow of moved value. ஸோ நான் திரும்ப இது ஏன் நான் காமிக்கிறேன்னா மக்களே, ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி அசியூம் பண்ணிட்டு கோட் பண்ண முடியாது. இஃப் யூ ஆர் யூசிங் அ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வித்தவுட் ஆக்சஸிங் இட் பிஃபோர்னா இட் வில் ஒர்க். பிகாஸ் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணுறது இட்ஸ் அ ரெஃபரன்ஸ். பிரிண்ட் லைனில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே இட்ஸ் அ ரெஃபரன்ஸுங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதனோட வேல்யூ மூவ் ஆகாது, அதை ரெஃபர் தான் பண்ணும். இட் இஸ் கோயிங் டு என்ன சொல்றது, பாயிண்ட் த டேட்டா தட் யூ ஒரிஜினலி ஹேவ். ஆனால் த மொமெண்ட் யூ ஈக்குவலைஸ் இட் டு அ வேரியபிள், நீங்கள் எப்படி இதை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம்னா லிட்ரலி இந்த வேல்யூ இங்கிருந்து டிலீட்டே ஆயிரும். C++ வேற மாதிரி பண்ணும். C++ஓட மூவ் சிமெண்டிக்ஸ் என்ன செய்யும்னா இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணி ஒரு டம்மி வேல்யூவாக மாற்றும். பட் ரஸ்ட் இன்னுமே சிம்பிளாக போய் ஒரு இன்னுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம், அங்கே இருக்கிற வேல்யூ இந்த இடத்துக்குள்ள வந்துடும். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த வேல்யூ இங்கிருந்து மூவ் ஆயிடுச்சுன்னா நான் எப்படிங்க இங்கே இருக்கிறத ஆக்சஸ் பண்ணுவேன்? அந்த லாஜிக் தான். நீங்கள் இதை திரும்ப நான் அதை சொல்கிறேன், என்னடா சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். If I drill this to your head enough amount of times, you will be for sure what move semantics are. அதுதான் என்னோட ஹோல் கோல் இந்த டுட்டோரியல். ஏன்னா நான் எனக்கே சொல்லி கொடுக்குறப்போ நான் திரும்பி பார்க்குறச்ச நான் அதை மறக்க மாட்டேன். ஸோ தட் உங்களுக்கும் ஹெல்ப் ஆகுங்கிறதுக்காக தான் நான் இதை காமிக்கணும்னு நினச்சேன்.
பட் யா உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டணும்னு காட்டுறேன். தெளிவாக சொல்லுது பாருங்க. வேல்யூ மூவ்ட் இன்டு திஸ் வேரியபிள், வேல்யூ borrowed here after the move. ஏன்னா நான் இங்க இருக்கிற வேல்யூ இங்க மூவ் பண்ணிட்டேன். மூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எப்படி இங்க ஆக்சஸ் பண்ண முடியும்னு அது கேட்குது. அதனால தான் அது சொல்றாங்க, நீங்க ஈதர் உங்களுக்கு வேணும்னா ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதை மூவ் பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் அந்த எங்கிருந்து மூவ் ஆச்சோ அதை நீங்க ரெஃபரே பண்ணக்கூடாது. இப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இந்த சந்தீப் டூப்பிள் டாட் ஜீரோக்கு பதிலாக மை நேம் நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ இது இங்க பக் வரும், பிகாஸ் ஆப்வியஸ்லி நான் அதை delete பண்ணி காமிச்சேன். அது அன்டூ மட்டும் பண்ணிட்டு நான் திரும்பியும் மை நேம் நீங்க கொடுக்குறேன். இப்போ இது ஒர்க் ஆகும், ஆப்வியஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த நம்ம சந்தீப் டூப்பிள் டாட் ஜீரோ நம்ம யூஸே பண்ணல. உங்களுக்கு நான் வந்து லைஃப் டைம்ஸை பற்றி இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைனே பண்ணலை. ஐம் பிளானிங் டு டூ இட் லைக் 30 to 40 minute வீடியோ அபவுட் இட். ஏன்னா அதில் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஐ ட்ரை டு கவர் இட் இன் த நெக்ஸ்ட் 2 weeks ஆர் ப்ராபப்ளி இந்த நெக்ஸ்ட் வீக். ஆக்சுவலி யூனோ வாட், நான் நெக்ஸ்ட் வீக் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரக்சர்ஸோட கவர் பண்ணேன்னா இன்னும் கரெக்டாக இருக்கும். பட் பார்ப்போம். அது 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓனர்ஷிப், லைஃப் டைம்ஸ், மூவ் சிமான்டிக்ஸ், இந்த 3 விஷயத்தை நீங்கள் வந்து பக்காவாக கற்றுக்கிட்டீங்கன்னா ரஸ்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி லாங்குவேஜ் ஆயிரும். ஏன்னா நீங்கள் என்ன கோட் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிய தொடங்கும். ஓகே, இனஃப் அபவுட் த யாப்பிங். நான் தான் சொன்னேன்ல, இட்ஸ் கோனா பி a ஷார்ட் லெக்சர் அப்படின்னு. இவ்வளோதாங்க டூப்பிள்ஸை பற்றி. உங்களுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆகிற டைப் பேசிக்காக இட்ஸ் கோனா பி a யூனிட் டூப்பிள். உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணணும்னா யூ கேன் யூஸ் இட் வித் த டாட் ஆப்ரேட்டர்ஸ் ஃபாலோட் பை த இண்டெக்ஸ் ஆஃப் விச் யூ வாண்ட் டு ஆக்சஸ். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த 0th இண்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு செகண்ட் எலிமெண்ட் வேணும்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், தேர்ட் எலிமெண்ட் வேணும்னா செகண்ட் இண்டெக்ஸ் அண்ட் ஸோ ஆன். அண்ட் தென் திரும்பி நான் மூவ் சிமான்டிக்ஸை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஸோ ஒரு சின்ன ரீகேப் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்போம். பபாய், நன்றிகள் பல. டூல்ஸ்.